நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன? நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா புதிய வருடத்துல நாம நல்லவனாக நல்ல பழக்கத்தோட வாழணும்னு எடுக்கும் ஒரு முடிவு. நம்ம இயேசுவோடு கூட இருந்தாதான் நம்ம லைஃப்ல சாதிக்க முடியும், நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். பிரச்சனை அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தடையாவே இருக்குன்னு நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருச்சா? உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, படிப்புலையும் சரி, டெசிஷன் எடுக்கிறதுலையும் சரி, என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பா கிட்ட போனீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க, அப்படிதானே? இந்த நியூ இயர்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ விஷ் யூ ஆல் a blessed நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் ஃபுல்லா ஏசுப்பா நம்மளை அழகா பாதுகாத்து வழி நடத்தி வந்ததுக்காக நம்ம ஏசுப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் மனசுலயும் ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். அதை குறித்து நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம். அதை நம்ம வெளியே சொல்லும் போது தான் மற்றவங்களுக்கு அது புரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரிதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்போம்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏற்ற வேலையில நம்மளுக்கு தந்து நம்ம ஹாப்பியா வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே எசேக்கியா ராஜாவை பத்தி தெரியும், அப்படிதானே? எசேக்கியா ராஜா மரண படுக்கையில இருக்கும்போது நீர் மரித்து போவீர் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த வேளையில எசேக்கியா ராஜா தேவன் கிட்ட கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு 15 வருடங்கள் ஆயுஸ்னால கூட்டி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? இதே மாதிரிதான் நம்மளும் ஏசப்பா கிட்ட என்ன கேட்டாலும் ஏசப்பா அதை ஏற்ற நேரத்துல நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு படிப்புல தேவை இருக்கா, உங்களுக்கு சுகம் வேணுமா, ப்ரேயர்ல ஏசப்பா கிட்ட கேளுங்க. கண்டிப்பா ஏசப்பா அதை ஏற்ற நேரத்துல உங்களுக்கு தருவாங்க. இப்போ நியூ இயர் வேற வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஆனா கடைசி வரைக்கும் அதை ஸ்டெடியா ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போவும் எப்படிலாம் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கலாம், அதை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்றத குறித்து ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் விஷயம் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? நியூ இயர் ரெசல்யூஷன். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி வந்ததும் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த வருடம் நான் மாற போறேன். ஆனா உண்மையிலேயே அது என்ன, ஏன் அதை பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை தான் இப்போ கேள்வி பதில் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். Question 1. நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன? நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா புதிய வருடத்துல நாம நல்லவனாக நல்ல பழக்கத்தோட வாழணும்னு எடுக்கும் ஒரு முடிவு. உதாரணம், தினமும் ஜெபம் பண்ணுவேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், பொய் பேச மாட்டேன், நல்ல பிள்ளையா இருப்பேன். இது எல்லாமே நம்ம வாழ்க்கைய நல்லதாய் மாற்ற உதவும் தீர்மானம்தான். Question 2. இந்த ரெசல்யூஷன் எப்போ ஆரம்பிச்சது? பழைய காலத்திலேயே மக்கள் பழையதை விட்டுட்டு நல்லதை தொடங்கணும்னு நினைச்சாங்க. இப்போ கூட நம்ம சொல்றோமே, ஓல்ட் இயர் பை பை, நியூ இயர் வெல்கம். அதே மாதிரி தேவன் கூட நம்ம வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை விரும்புகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Question 3. ரெசல்யூஷனை எப்படி கடைபிடிக்கலாம்? சும்மா தீர்மானம் எடுத்தா போதாது. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, சின்ன இலக்கு வைங்க, பெரியதாக இல்ல, செய்யக்கூடியதாக. நம்பர் 2, தினமும் நினைவுபடுத்திக்கோங்க, இன்னைக்கு நான் நல்லவனாக இருக்கணும். நம்பர் 3, ஜெபத்தோட ஆரம்பிங்க, ஏன்னா நம்மளால தனியா செய்ய முடியாது. Question 4. இயேசுவோடு இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம், நம்ம மாறணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனா இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம இயேசுவோடு கூட இருந்தாதான் நம்ம லைஃப்ல சாதிக்க முடியும், நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். நாம தனியா முயற்சி பண்ணா என்ன நடக்கும்? சீக்கிரம் சோர்ந்து போவோம், மறந்து போவோம், கைவிடுவோம். ஆனா இயேசுவோடு இருந்தா அவர் நமக்கு பலன் தருவார், நம்மை சரியான பாதையில் நடத்துவார்,
நம்ம ரெசல்யூஷனை வெற்றியாய் மாற்றுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. குட்டீஸ், நியூ இயர் ரெசல்யூஷன் என்பது ஒரு பேப்பர்ல எழுதுற விஷயம் இல்ல, அது நம்ம வாழ்க்கைய மாற்றும். 2026ல நம்மளோட கோல் என்ன? இயேசுவோடு நடக்கணும், நல்ல பிள்ளையா மாறணும், நம்ம வாழ்க்கைய ஒரு சாட்சியாக இருக்கணும். குட்டீஸ், ஏசப்பா நம்ம லைஃப்ல இருந்தாங்கன்னா நம்ம ரெசல்யூஷனும் ஃபெயில் ஆகாது, நம்ம லைஃபும் சக்சஸ் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோவில் பார்த்த மாதிரியே ரெசல்யூஷன்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஏசப்பா நம்ம கூட இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதானே? இந்த வருஷம் நீங்கள் எடுத்திருக்கிற நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போவும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நியூ இயரை நம்ம வீட்டிலேருந்து ஜாலியாக கொண்டாடணும். ஆனால் நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் தெரு ஓரத்தில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவங்களுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு வரலாம். ஓவர் டு நான் ப்ரே. உறைவிடமில்லாத பிள்ளைகளுக்காக இந்தியாவில் ஏறக்குறைய 18 மில்லியன் சிறு பிள்ளைகள் தெருக்களில் வேலை பார்க்கின்றனர். அவற்றுள் 5 முதல் 20% வரை வீடுகளின்றி தெருக்களில் வாழ்கின்றனர். மழை, புயல் நேரங்களில் அதிகப்படியான கால மாற்றங்கள் ஏற்படும் போது வீடுகளின்றி, உறைவிடமின்றி அநேகர் தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கின்றனர். குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் அநேக குழந்தைகள் தெருக்களில் வாழ்கின்றனர். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு பலவிதமான பாலியல் வன்முறைகள் ஏற்படுகிறது. இரவில் ரோட்டோரங்களில் தூங்கும்போது விபத்துக்கள் ஏற்படுகிறது. சிறுவர்கள் அநேகர் இதனால் உயிரிழக்கின்றனர். பலவித கால மாற்றங்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் உயிரிழக்கின்றனர். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நோவன் ப்ரேயர் செட்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஓகே, வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் தெரியுங்களா? உறைவிடம் இல்லாத பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் நிறைய பிள்ளைங்க வீடு இல்லாமல், நிறைய பிள்ளைங்க தெருக்குள்ளும் குகைக்குள்ளும் மலைக்குள்ளேயும் பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைங்க நல்ல ஒரு வீடு வசதி கிடைக்கணும், ஸோ அவங்க நல்லா பாதுகாப்பாக இருக்கணும். புயல்னால, மழைனால இந்த பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ எங்களோட சேர்ந்து நீங்கள் கண்களை மூடி முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உறைவிடம் இல்லாத பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உறைவிடம் இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே தெருக்களிலும் குகைக்குள்ளிலும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்காங்களே சப்பா. அநேக மழை வெள்ளத்தினால, புயல்னால தாக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே வேதனைக்குள்ளாக்கப்படுகிறாங்களே சப்பா. இந்த பிள்ளைகள் மறுரூபப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் அரசாங்கம் இதற்காக சட்டங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்படியாப்பட்ட பிள்ளைகள்லாம் பாதுகாக்கப்படும்படியாக ஆண்டவரே அநேக ஹோமுகள் எழும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவருக்காக வீடுகள் ஆண்டவரே கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த ஒரு சத்துரும் தொடாத அளவுக்கு கர்த்தர் வேலி அடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஜோயனா இதற்காக ஜெபிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளை நாங்கள் சிறு பிள்ளைகளாக இணைந்து உறைவிடம் இல்லாத சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் இந்தியா தேசத்தில் எவ்வளவோ சின்ன பிள்ளைங்க உறைவிடம் இல்லாமல் ஏசப்பா, அம்மா அப்பா இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, குளிர்னால, பனியினால், மழையினால் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக நல்ல ஒரு வீடு கட்டி தர்றதுக்கு ஏசப்பா எங்க அரசாங்கத்துல நீங்க பேசுங்க ஏசப்பா. ஏசப்பா, இவங்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்களை எங்க அரசாங்கம் கொண்டு வரணும் ஏசப்பா. ஏசப்பா, அந்த தெருக்கள்ல வாழுகிறதுனால நிறைய நோய்கள் அவங்கள தாக்குகிறது ஏசப்பா. ஏசப்பா, இப்ப
இப்போவும் எந்தெந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்கள் தழும்புள்ள கரத்தால் அவங்கள தொட்டு குணப்படுத்துங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க மேலே தெளிக்கிறோம். பொல்லாத சாத்தானே, இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை தொட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனுடைய கிரியைகளை கட்டுக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அப்படியே இந்த சின்ன பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே குட்டீஸ், நீங்களும் உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் இதற்காக குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. தேசத்தில் நம்ம அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது மோகங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா இயேசுவிடிக்கிறார் ஊழியத்திற்காக ஒரு பெரிய ஒரு தரிசனம் கொடுத்துருக்காங்க. 50 கோடி ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 5 கோடி ஆத்துமாக்களும் ஆத்துமாதாயம் பண்ணணும். சிறுவர் ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் 10 கோடி ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 1 கோடி ஆத்துமாக்களுக்கு ஆத்துமாதாயம் பண்ணணும். அதில் நம்ம சிறுவர் ஊழியத்தின் நிமித்தம் அநேக ஸ்கூல், கிராமங்கள், வில்லேஜுகள், அநேக பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்துக்கெல்லாம் கடந்து செல்கிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். அதில் இருக்கிற ஆஸ்லி அக்காவுக்காக நம்ம சேர்ந்து நம்ம இதற்காக அவங்களுக்காக நல்லா ஏசப்பா சரீர சுகபலத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்கள் மூடுங்க பார்க்கலாம், முழங்கால் படிட்டுங்க. அப்படியே அங்கிளோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி கால அந்த எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்கூலில், கிராமங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஜெப குழுக்களாய் இணைந்து ஜெபிக்கிறாங்கள் ஆண்டவரே. தேசத்தில் எழுப்புதலுக்காய் ஆண்டவரே அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்தந்த இடத்துலலாம் இருக்காங்களா ஆண்டவரே அப்பா. அவங்களாம் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2030 ஆண்டவரே இந்த தரிசனம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காய் ஆண்டவரே சிறுவர் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிற முயற்சிகள் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா வான மண்டலங்களை போராடுகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தடை பண்ண நினைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் இதுக்கேற்ற ஆட்களை ஆண்டவரே அப்பா வாலண்டர்களை கர்த்தர் நீர் கொண்டு அவர்கள் மூலமா நீ சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்கிறீங்களே ஏசப்பா. இவங்க எல்லோரும் இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உமக்கென்று ஓட இந்த ராஜ்யத்தை கட்ட திறப்பில் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? நம்ம ஜெபிச்ச ஜெபத்தை ஏசப்பா கேட்டு கண்டிப்பா பதில் தருவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சூப்பர். இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நோட் பண்ணி டெய்லி உங்க தனி ஜெபத்துல இதுக்காக ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க. இப்போவும் நம்ம இந்த வருஷத்தோட வாக்குத்தத்த செய்தியை கேட்க போறோம். எல்லாரும் உங்க பைபிள், நோட், பென்லாம் எடுத்துட்டு ரெடியா இருங்க. மெசேஜ் கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நியூ இயர், புது வருஷம், புது ஜாலி டைம் ப்ரோக்ராம் நல்லா இருக்கா? பாட்டு கேட்டீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி நிறைய கதை சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கல்ல. ஆனால் இந்த நியூ இயர் வரும்போது நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம்ல, இந்த வருஷம் நல்ல பிள்ளையாக இருப்போம், இந்த வருஷம் நல்லா படிப்போம். எல்லாரும் செய்கிறது தான், இந்த வருஷம் நல்லா படிப்போம். அதான் நான்லாம் செஞ்சுருக்கேன். இந்த வருஷத்தில் நம்ம நல்லா படிக்கணும். மேக்ஸ்லாம் நம்ம டெய்லி சொல்லி கொடுக்குறத வீட்டில் போட்டுலாம் பார்க்கணும், படிக்கணும் அப்படின்லாம் நினைப்பேன். சரியா? ஆனால் நீங்களும் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. நீங்களும் இந்த வருஷம் நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, என்ன நம்ம எடுத்தாலும் என்ன நம்ம செஞ்சாலும் ஏசப்பாவோட துணையோடு நம்ம செய்யும் போது தான் அந்த விஷயம் வெற்றி பெறும், அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ நீங்கள் நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க. இல்லை இந்த வருஷம் இப்படி இருக்கணும், இந்த வருஷம் இப்படி செய்யணும், இந்த வருஷம் நான் பரிசுத்தமாக இருக்கணும், இந்த வருஷம் இதெல்லாம் நான் செய்யணும், அதை விட்டுறணும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும், அப்படிலாம் எடுக்கிறீங்களே, ஏசப்பா ஹெல்ப் பண்ணணும். அதனால் ஒரு வசனத்தை மட்டும் இப்போ பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம ரெசல்யூஷனாக அஃபீஷியலாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஓகே. அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, மத்தேயு 7:7, 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது இந்த வருஷத்தோட வாக்குத்தத்த வசனம் தான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன விஷயம் நமக்கு வேணும்னாலும் இந்த வருஷத்துலேருந்து தெரிஞ்சுக்கோங்களேன், இந்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணுங்களேன், இந்த நாள்லேருந்தே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க,
உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு வேளை வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு இது வாங்கி தர முடியுமான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை இதெல்லாம் கேட்டால் வீட்டில் பிரச்சனை வரும், இதெல்லாம் கேட்டால் உடனே நடக்குமா, இதெல்லாம் கேட்டால் இப்போ நடக்காது, இந்த மாதிரிலாம் சில விஷயம் வந்து கேட்க முடியுமா அப்படின்லாம் ஒரு டவுட் வரும்ல. அதெல்லாம் நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஞானம் கேட்டால் கொடுப்பாங்க, ஏதாவது கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். ஒரு டைம் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா, நல்லா படிப்பா, எப்படி நீ இப்படிலாம் படிக்கிற அப்படின்னு சொன்னா, ஏசப்பா கிட்ட நான் ஞானம் கேட்டேன், ஏசப்பா வந்து என்னை படிக்க வைப்பாங்க, எனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னா. இப்போ கேட்டா ஏசப்பா கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்கிட்ட சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா, ஒரு நாள் நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஏசப்பா நீ என் கூட பேசுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏசப்பா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து நிறைய கலராக ரப்பர் வச்சிருந்தேன்னா, என்கிட்ட இல்லாத ரப்பரை வந்து என் ஃப்ரெண்டு வச்சிருந்தா, அதனால நான் அவகிட்ட வந்து நான் எடுத்துட்டேன். பைபிள் படிச்சு நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா என் கூட பேசினாங்க, நீ வந்து திருடுறது தப்பு, நீ இந்த மாதிரி வச்சிருக்கல, நீ அவகிட்ட கொடுத்துரு, நீ சொல்லு அவகிட்ட நான் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி நீ கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி அவகிட்ட போய் நான் கொடுத்தேன், ஏசப்பா வந்து என்னை பிளஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்களேன், ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏசப்பாவை தேடினீங்கன்னா ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. ஏன்னா எப்பவுமே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏசப்பா பேசுறதையும் நீங்கள் கேட்கணும்ல. நீங்கள் பேசுறதையும் ஏசப்பா கேட்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதையும் நீங்கள் செய்யும் போது தான் நீங்கள் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா இருப்பீங்க. இப்போ எப்போ நீங்கள் பேசினாலும் ஏசப்பா உடனே கேட்பாங்க. அப்போ நீங்க ஏசப்பாவோட விசுவாசத்தோட நீங்க தேடினீங்கன்னா ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. மூணாவதா ஒரு காரியம் இருக்கு, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பயம் இருக்கு, தனிமையில இருக்கிறீங்க, டிப்ரெஷன்ல நிறைய பேர் இருக்காங்க, கவலை, கலக்கம், யார்கிட்ட போறது, என்ன செய்யறது, இதுல என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, அதனால ஏசப்பா நீங்க தான் உதவி செய்யணும். இந்த பயத்தை மாத்துங்க, இந்த குழப்பத்தை மாத்துங்க, இந்த போராட்டத்தை மாத்துங்க. இங்க வீட்டுல சில நேரம் நிறைய பிரச்சனை இருக்கும்ல, இந்த மாதிரி பிரச்சனை வருது, இதெல்லாம் மாத்துங்க. நீங்க வந்து விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட நீங்க பிரச்சனை, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற தடையாவே இருக்குன்னு நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருச்சா? உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, படிப்புலையும் சரி, டெசிஷன் எடுக்கிறதுலையும் சரி, என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பா கிட்ட போனீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயத்துல நீங்க ஏசப்பா பேசுறதையும் கேட்கணும். ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், ஏசப்பா சொல்றதை கேட்கணும், ரெகுலரா ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். புரியுதா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏசப்பான்னு பேசலாமா? சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு இந்த வசனத்துல நீங்க நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க, கேட்டா நான் கொடுப்பேன், நீங்க என்னை தேடினீங்கன்னா என்னை பார்க்கலாம், என்னை கண்டறிவீங்க, தட்டுனா திறக்கப்படும்னு சொல்லிட்டீங்கப்பா. இந்த வருஷத்துல எனக்கு உதவி செய்யுங்க. நான் எடுக்கிற டெசிஷன், ரெசல்யூஷனை நான் ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன கேட்டாலும் என்னோட பேசுங்கப்பா. நீங்க சொல்லுங்க, நான் பேசும்போது நீங்க பேசுறத நான் கேட்கணும், நீங்க சொல்றத கேட்கணும், நான் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா வாழணும். நீங்க உதவி செய்யறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறாங்க. இந்த வருடத்துலேருந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. அவங்க ஜெபிக்கும் போது நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளணும். எல்லா பிள்ளைகளையும் உங்ககிட்ட பேசுற பிள்ளைகளா, அவங்க கிட்ட காரியங்களை கேட்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். குட்டீஸ், ஏசப்பா நமக்கு ஜெபத்தை கேட்குறவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஏசப்பா பிள்ளையா ஏசப்பா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏசப்பா அவங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னொரு ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? உங்களுக்கு எந்த தேவையான விஷயம் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட ப்ரேயரில் கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். Once again, I wish you a happy and a prosperous new year. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.